வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. நல்ல லைட்டா இருக்கும், அதே நேரம் நல்ல ஃபில்லிங்காவும் டேஸ்டாவும் இருக்கும். அவுல், கொத்தமல்லி இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய ஒரு பலகாரம் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த ஏகாதசிக்கான பலகாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏகாதசி பலகாரம் பண்றதுக்கு 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிருக்கேன். பாருங்க, உதிர் உதிரா இருக்கு. ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2ஆ உடைச்சு போட்டுப்போம். ஒரு சின்ன பஞ்ச் வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிருக்கேன். இதுவும் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் தேங்காயும் வந்து தாராளமா எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். நம்ம சேர்க்கிற இந்த மிளகாயும் லெமனும் வந்து நம்ம அவுல் எவ்வளவு எடுத்துட்டு இருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு காரம் புளிப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்ப தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்து வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அவுல ஸ்பூனால கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்தா கூட நல்ல உதிராயிடும். இது வந்து ஆல்ரெடி நல்ல உதிரியா தான் இருக்கு. இந்த அவுல தாளிப்புல சேர்த்துருவோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் சேர்த்து அதையும் இதுலயே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அவுலும் நம்ம சேர்த்திருக்கிற இந்த கொத்தமல்லி தேங்காய் இந்த பேஸ்ட்டும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். நம்ம தேங்காயும் கொத்தமல்லியும் அரைக்கும் போது தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்ப அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இப்ப மிக்ஸ் பண்ணும்போது அவுல் இதெல்லாம் சேர்ந்து குழஞ்சு போயிடும். இது இப்ப பாருங்க நல்லா உதிரா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வராது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெமன் ஜூஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏகாதசி பலகாரம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம்னா இந்த அவுல் வந்து கொத்தமல்லி தேங்காய் லெமன் காரம் எல்லா ஃபிளேவரும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஏகாதசி பலகாரம் ஈஸியா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க இந்த ஏகாதசிக்கான அவுல் பலகாரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல கொத்தமல்லி தேங்காய் வாசனையோட லேசான அந்த லெமன் புளிப்போட ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால அடிஷ்னல் ஃபிளேவரும் கொடுக்குது. இன்னும் நம்ம வேணும்னா இதுல வந்து இப்ப மாங்காய் சீசன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மாங்காய் துருவி போட்டுக்கலாம், வெள்ளரிக்காயை நம்ம துருவி போட்டுக்கலாம். ஏகாதசிக்கு தயிர் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் கலந்து கூட சாப்பிடலாம். ஆனா இப்படியே சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. ஏகாதசிக்கு எல்லாருமே சாப்பிடறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ரெசிபி. ஏகாதசி அப்படின்னே இல்ல, சாதாரணமா நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சிம்பிளா பண்ணி நம்ம சாப்பிடலாம். வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த மாதிரி சிம்பிளா அவுல் கொத்தமல்லி யூஸ் பண்ணி இந்த பலகாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஃபிளேவரும் இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.